ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 10 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து எல்லாமே இலையில அடுக்கி வச்ச உடனே மனோஜ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, "டேய் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வாடா சாப்பிடலாம். இது வந்து பிரசாதம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் உடனே மனோஜ் ஓடி போய் போய் ரோஹிணியை கூப்பிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை போய் கூப்பிடுறாரு. எல்லாரையும் கூப்பிடுறாரு. யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஐயோ! மனோஜுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறமா ரோஹிணி வேற திட்டுறாங்க. "நீ அலைய இது பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா மனோஜ் வந்து, "ஏய் ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல, மணமா இருக்குது வா" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி இழுத்துட்டு வர்றாரு. அப்புறமா பின்னாடியே விஜயா வராங்க. விஜயா வந்து இப்ப சோஃபால உட்காந்துக்கிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "இது வந்து பிரியாணி கிடையாது, பிரசாதம். இந்த மாரி ரம்ஜானுக்காண்டி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தந்தான். நம்ம என்ன வேணும்னு நெனச்சுட்டு செய்றோமோ, அது இது கிடைக்கும்." அப்படிங்கிற மாரி பயங்கரமா பில்டப்லாம் விட்டு கடைசியில விஜயா வந்து, "நான் ஒண்ணும் ஆசைக்காகலாம் வந்து சாப்பிடல. என் பையன் வரணுங்கிறதுக்காக நான் நெனைக்கிறது நிறைவேறும் சொன்னான்ல, அதுக்காண்டி தான் சாப்பிடுறேன்னு" சொல்லிட்டு வந்து உட்காந்து எல்லாருமா சாப்பிடுறாங்க. "சரி, சரி சாப்பிடுங்க. ஒண்ணுமே மிச்சம் வைக்காம சாப்பிடணும்னு" சொல்லி எல்லாரையும் சாப்பிட வச்சுடுறாரு. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மனோஜ் என்ன சொல்றாரு, "டேய் பிரியாணி செம்ம டேஸ்ட்டா இருக்குடா. இப்படி ஒரு பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்லன்னோனே." இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "ஆமாடா செஃப் வந்து ஃபாரின் செஃப் ஆனோனே, எங்க அரேபியால இருந்து இறக்கியிருக்காங்க" அப்படின்னு மனோஜ் கேட்டோனே, முத்து என்ன சொன்னாருன்னா, "மலேசியால இருந்து கூட இறக்கியிருப்பாங்கன்னோனே." இப்ப விஜயா புடிச்சுக்கிறாங்க. மலேசியானோனே தான் எனக்கு ஞாபகம் வருது. "ஆமா உங்க அப்பா என்ன ஆனாரு? ஃப்ளைட்ல இருந்து இறங்குனாருன்னு நீ சொன்னல்ல, என்னாச்சு?" அப்படின்னோனே, "அதுதான் ஆன்ட்டி எனக்கும் தெரியல" அப்படின்னோனே, அப்புறம் அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா, "மொத சாப்பிடுவோம். அப்புறமா பேசுவோம்ன்னு" சொல்லிட்டு எல்லாருமே அப்புறமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே விஜயா போய் ரோஹிணி கிட்ட போய் கேக்குறாங்க. "நீ என்ன ஏமாத்திட்டு இருக்கிறியா? இந்த மாரி உங்க அப்பா வர்றாரு வர்றாருங்கிற. நீ ஒரு வாட்டி கூட அவர்ட்ட பேசி நான் பார்த்ததே இல்ல. ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு இத்தன வருஷம் ஆகியும் சாரி இத்தன நாள் ஆகியும் அந்த பொண்ண பத்தி கவலைப்படாமயா அவரு இருக்க போறாரு? மீனாவோட அம்மாவ பாரு எனக்கு அவங்கள பிடிக்காது தான். ஆனா ஒரு நாளைக்கு 2 வாட்டினாச்சும் ஃபோன் பண்றாங்க. உங்க அப்பா கிட்ட நீ பேசினத நான் பார்த்ததே இல்ல" அப்படின்னோனே, இப்ப ரோகிணி பயங்கரமா அழுது ஆக்ட் எல்லாம் பண்றாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரு உங்க அப்பா எப்படினாச்சும் இங்க வரணும். இல்ல நீ இந்த வீட்ட விட்டு வெளியில போயிருவ. மனோஜ பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன் பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க. இப்போ முத்து, மீனாவும் ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது, முத்து வாய் தவறி சொல்லிடுறாரு, "நான் தெரிஞ்சு தானே அங்க போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு. அப்போனே, "நீங்க அப்ப வாங்கிட்டு தானே வந்திருக்கீங்க. உங்களுக்கு அப்படி ஃப்ரெண்டே இல்லல்ல" அப்படின்னோனே, இப்போ ஒரு வழியா அப்புறமா முத்து சொல்றாரு, "ஆமா நான் போயி இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு கடையில டேஸ்ட்டா இருக்கும். அங்க போய் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னோனே, இப்ப மீனா வந்து கேட்கறாங்க. "அத்தை உங்கள சாப்பிட்டியான்னு கூட கேட்டதே இல்ல. ஆனா அவங்க சாப்பிடுறதுக்காண்டி தானே நீங்க வாங்கிட்டு வந்தீங்க" அப்படின்னோனே, "எனக்கு வாய் சாப்பாடு ஊட்டுனதே அவங்க தானே. அவங்க சாப்பிடாம இருந்தா எனக்கு கவலையா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப இதா பேசுறாரு. அப்புறமா இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, ரோஹிணி வந்து அவங்க மாமா இருக்கிறார்ல, அவர வர சொல்லிடுறாங்க. இப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இவங்க அப்பாவ வந்து கூட இருந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ்லாம் ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தி சூழ்ச்சி பண்ணி மலேசியா ஜெயில்ல இருக்காருமா இப்ப அப்படின்னோனே, இப்ப ரோகிணி, "ஐயையோ! என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? அப்பா ஜெயில்ல இருக்காருன்னோனே." இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "நீ சொல்லி தந்தது தானம்மா நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்போனே மீனா கேட்குறாங்க, "என்னது சொல்லி தந்தத சொல்றீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்